சாண்ட்ராக்கா நேத்து செம்மையா சம்பவம் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க் இனிமே சாண்ட்ராவோட டாஸ்க்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி அவங்க அதுல ஜெயிச்சிடும் விட்டாங்க. என்ன பிக் பாஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவரா வேலையை விட்டு போகணும், அதுக்கப்புறம் 2 பேர் இல்ல ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு தூக்கணும், இல்லைன்னா ஸ்வாப் பண்ணிக்கணும். அதுதான் உங்களோட டாஸ்க். ரெண்டுத்துல எது நடக்குனாலும் நீங்க ஸ்ட்ரைட்டா நாமினேட் செய்யப்படுவீர்கள். அப்படி இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த டாஸ்க்ல வந்து சாண்ட்ராக்கா ஜெயிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்கல் சீக்கிரம் கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் மெலனை வந்து நீங்க என்ன பண்றீங்க, எங்க செஃப் எங்க குக்கிங் டீம் வந்து தூக்கிடுங்க, ஐ மீன் ஸ்வாப் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விக்கல்ஸ் முடியாதுன்ட்டாரு. சரி, வேலையை விட்டு தூக்குறதுக்கு எனக்கு பவர் இருக்கல சீஃப் செஃபா, அதனால நான் தூக்குறேன்னு சொன்னா அதுவும் முடியாதுன்ட்டாங்க. சரி, நானே வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லி வேலையை விட்டு நின்னுட்டு அவங்க பஞ்சாயத்து பண்ணாங்க. பிரியங்காவோட முடி பஞ்சாயத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் குக் பண்ண முடியாது, கிச்சன் க்ளோஸ்னு பஞ்சாயத்து பண்ணாங்க. காலைல எழுந்துச்சு இந்த மாதிரி நான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்னோட ஏப்ரன் ஹேட் எதுவுமே தர மாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபைனலா விக்கல் சீக்கிரம் வந்து தன்னோட மேனேஜர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க ஒரு டாஸ்க் படி ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சபரி வராரு. வந்த உடனே இப்ப சாண்ட்ரா அக்காக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப வாட்டர் மெலனை வந்து ஸ்வாப் பண்ணணும், வாட்டர் மெலன் நீங்க வந்து ஸ்டாச்சு ஆயிடுங்கன்னு சொல்லி மேனேஜர் பதவி யூஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இதை தெரிஞ்ச உடனே வியானா வந்து நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் குக்கிங் டீம்னு சொல்லி அவங்களும் ஸ்வாப் ஆயிட்டாங்க. இப்ப 2 விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு பிக் பாஸ் சொன்னார்ல, 2த்துலயுமே சாண்ட்ரா அக்கா ஜெயிச்சு கெத்து காமிச்சிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த சபரி இருக்காருல்ல, ஒரு செம்ம மூலக்காரன்னு நினைக்கிறேன். கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு. யாரோ ஒரு 4 பேர் இங்க சீக்ரெட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் பிரச்சனை கெஸ் பண்ணிட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த நாள் வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க் ரொம்ப ரொம்ப போரா தான் போயிட்டு இருந்துச்சு. நேத்து இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்து ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டாரு. அதனாலதான் கொஞ்சம் இது சுவாரஸ்யமா நல்லா போச்சு. நேத்து மட்டும்தான் பார்வதி இல்லாம ப்ரோமோ வந்து நிறைய சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. சாண்ட்ராக்கா நீங்க வேற லெவல்க்கா. மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ராக்கா பண்ண சம்பவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.